வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பாடம் இயல் 2 சமச்சீர் கல்வி 10ஆம் வகுப்பில் இயல் 2 பாடத்தோட தலைப்பு கேட்கிறதா என் குரல். கேட்கிறதா என் குரல். இந்த பாடத்தை நம்ம இப்போ இந்த தலைப்பு கேட்கிறதா என் குரல் இது எதை பற்றின பாடம்னு சொன்னால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பையன் கையில் ஒரு விசிறி வச்சுருக்கான், ஃபேன் மாதிரி வச்சுருக்கான் இல்லையா. இது சுற்றணுன்னா என்ன தேவை? காற்று தான் தேவை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் இது கூட இருக்குது, ஒரு காற்றாலை இது கூட இருக்குது. அப்போ இந்த படத்துலேயே பாருங்கள், நிறைய வகையான காற்று இருக்குது. இந்த பக்கம் மரத்தில் உள்ள இலையெல்லாம் இப்போ பறந்துட்டு போகிற அளவுக்கு காற்றடிக்குது. அங்கே காற்றாலை இருக்குது. தென்னை மரம்லாம் பாருங்களேன், ஒரு பக்கமாக சாஞ்சிட்டு காற்றடிக்குது. இதுதான் என்ன சொல்கிறோன்னா, இந்த லெசன் எதை பற்றினது? காற்றை பற்றி தான் படிக்க போகிறோம். காற்றுனாலே நமக்கு நிறைய வகைகள் இருக்குது. காற்று, தென்றல், புயல், அந்த மாதிரி வகைகளும் இருக்குது. அதை வர விதத்தை பொறுத்து, வேகத்தை பொறுத்து, நம்ம அந்த திசையை பொறுத்தோம், அது என்ன திசையிலேருந்து வருது அப்படின்றத பொறுத்தோம் நம்ம பேர்கள் தமிழில் நிறைய வித்தியாசமாக இருக்குது. இதில் இருந்தும் நிறைய கேள்விகள் வர்றதுனால நம்ம இதை படிக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நம்ம பாடத்தை பார்க்கலாம். கேட்கிறதா என் குரல். இதில் நம்ம என்னெல்லாம் இருக்குன்னா, செய்யுள், பரிபாடல், மேகம், அதாவது மேகத்தை பற்றி தான் இருக்குது. துணைப்படம் பிரம்மம், இலக்கணம், தொகாநிலை தொடர் என்னன்றது இருக்குது. இப்போ கேட்கிறதா இன்னொரு குரலில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா, காற்றே இந்த கதையை எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. இதை எப்படி உணர முடியும்? நீங்கள் காற்றை தொட்டு பார்க்க முடியுமா? இல்லை அது நம்மளை தொடும், நம்மளால் உணர முடியும், ஆனால் கண்களால் பார்க்க முடியாது. இதனால தான் மழை வருது, என்னால் தான் பருவமாற்றம் வருது, என்னால் தான் இசையே வருது. கரெக்டு தானே? புல்லாங்குழலில் நம்ம காற்று நீங்கள் ஒரு நாதத்துலேயும் வேறு மாதிரி ஊதும்போது அந்த காற்று தான் நமக்கு இசையாக மாறுது. அந்த பாடல் தான் நம்ம பேசும்போது அந்த காற்று தான் வளைவு நெளிவு சுழிவோடு என்னது பேச்சாகவே வருது. சரி, இப்போ அந்த காற்றை என்ன அதோட கதையை சொல்லுது. தொல்காப்பியர் என்ன சொல்கிறாரு? உலகம் ஐம்பெரும் பூதங்களால் ஆனது. தொல்காப்பியர் என்ன சொல்கிறாரு? உலகம் ஐம்பெரும் பூதங்களால் ஆனது. அதில் ஒன்று என்னது? காற்று. அப்போ கேள்வி என்ன வரும்? தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது, இதை சொன்னது யார்? தொல்காப்பியர். சரியா? அவர் தான் உலகம் ஐம்பெரும் பூதங்களால் ஆனதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த கேள்வியை நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து, உயிர்களின் இயக்கத்தையும் உலக உயிர்களின் இயக்கத்தையும் தீர்மானிப்பது என் இயக்கம்தான். அதனால் திருமூலர் என்ன சொல்கிறாரு திருமந்திரத்தில்? மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார். திருமூலர் திருமந்திரத்தில் என்ன சொல்லியிருக்காரு? கேள்வி 2. மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார். இதை இப்படியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா, மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யார் அப்படின்னா திருமூலர். அது கூறப்பட்ட நூல் எது? திருமந்திரம். திருமூலரின் திருமந்திரத்தில் தான் இந்த மாதிரி வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அப்போ தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு? உலகம் ஐம்பெரும் பூதங்களால் ஆனது. அடுத்து ஔவையாரும் காற்றை பற்றி சொல்லியிருக்காங்க. பிற்கால ஔவையார் இவங்க. சரியா? இவங்க வாயு தாரணைன்னு ஒரு குறள் அதிகாரம் வச்சுருக்காங்க. வாயு தாரணை. பிற்கால ஔவையார் நிறையா வகையான ஔவையார் இருக்காங்க. பிற்கால அம்மையார், முற்கால அம்மையார்லாம் இருக்காங்க. அந்தந்த காலகட்டத்துக்கு ஒரு ஔவையாரும் இருந்திருக்காங்க. சரி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாயு வழக்கம் அறிந்து செறிதடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். இந்த ஔவை குறள் 49. சரியா? இதை சொன்னது யார்? நீங்கள் இந்த பார்த்த உடனே நம்ம 4 வார்த்தை வருதா, இதை பார்த்த உடனே நம்ம இது ஒரு திருக்குறள்னு நினச்சிடக்கூடாது. இது ஔவை குறள். இது எங்கே இதில் வந்திருக்குன்னா, வாயுதாரணைன்ற இதில் அதிகாரத்தில் வந்திருக்கு. இதை எழுதினவங்க பிற்கால ஔவையார். பல பெயர்கள் இருக்குது. என்னென்ன பேர்னு பார்ப்போமா? காற்றுக்கு காற்று, வளி, தென்றல், புயல், சூறாவளி. நம்மளுக்கு எல்லாமே தெரியும். நம்ம படிக்கும்போதே காற்று, சூறாவளி, தென்றல்லாம் தெரியும். வலியும் தெரியும். வளிமண்டல சுழற்சிலாம் நம்ம இப்போல்லாம் அடிக்கடி நிறையா புயல், மழையெல்லாம் பார்க்குறதுனால நம்ம இந்த வார்த்தையெல்லாம் நம்ம பழகிட்டோம். அடுத்து, பருவநிலை, சூழல், வீசும் வேகம் இவற்றுக்கேற்ற, அதாவது பருவநிலை
சூழல், எந்த சூழலில் வருது, வீசுகிற வேகம், இதெல்லாம் பொறுத்து காற்று என்னென்ன பேர் வச்சுருக்காங்க தமிழில். தென்றல் காற்று, பூங்காற்று, கடல் காற்று, பனிக்காற்று, வாடை காற்று, மேல் காற்று, கீழ்காற்று, மென்காற்று, இளந்தென்றல், புழுதி காற்று, ஆடி காற்று, கடுங்காற்று, புயல் காற்று, பேய் காற்று, சுழல் காற்று, சூறாவளி காற்று. பாருங்கள், தமிழில் நம்ம சொல்வெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். எல்லாத்துக்குமே ஒரு காரணத்தோடு இந்த பெயர் இருக்கும். சரியா? நம்ம கடுங்காற்று வேணால் பேச்சு வழக்கில் சொல்லாமல் இருக்கலாம். மேலு காற்று, கீழ்காற்று, மென்காற்று, கடல் காற்று, தென்றல் காற்றுலாம் நம்ம சொல்கிறது தான், பேச்சு வழக்கில் சொல்கிறது தான். 4 திசையிலேருந்து காற்று வர்றதுனால காற்றுக்கு அந்த திசைக்கு ஏற்ற மாதிரி பெயர் இருக்குது. கிழக்குலேருந்து வந்துச்சுன்னா கொண்டல், கிழக்குலேருந்து வந்துச்சுன்னா அந்த காற்றோட பேர் கொண்டல். இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கீன்றதும் காவரிசை தான், கோன்றதும் காவரிசை தான். கடல் பகுதிக்கு மேலுள்ள மலை மேகங்களை சுமந்து வருவதால் மலைக்காற்று. மலைக்காற்றுனால என்ன, நம்மளுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிடும். மேற்குலேருந்து வந்தால் அது பேர் குடக்கு. குடக்குன்னு ஒரு பேர் இருக்குது. சரி, இந்த மேற்கு குடக்கு, கிழக்கு கொண்டல்ன்றது ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ மேற்குக்கு குடக்குன்னு எப்படி பேர் வச்சுக்கலாம்? குடகு மலை நம்மளோட தமிழ்நாட்டுக்கு தெரியும் இல்லையா? குடகு மலையிலேருந்து தான் காவேரி ஆறே வருது. அந்த குடகு மலை மேற்கில் தான் இருக்குது. சரியா? அதை நம்ம என்ன சொல்லுவோம்? குடகு மலை காற்றில் இருந்துன்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா? குடகு மலை காற்று. அப்போ குடக்கு மலைனா மேற்கு. குடகு மலை எங்கே இருக்குது? மேற்கில் இருக்குது. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. குடகு மலை மேற்கில் இருக்குது. அப்போ குடகுல மலையிலேருந்து வர காற்றுக்கு பேர் என்ன? குடக்கு காற்று. ஏன்னா அது எந்த திசையிலேருந்து வருது? மேற்கிலேருந்து வருது. வறண்ட பகுதியிலேருந்து வந்தால் வெப்பக்காற்று. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வடக்குனா வாடை, வா 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 வா, வடக்கு காற்று, வாடை காற்று. வடக்குலேருந்து வீசினா தான் அவங்க வாடை காற்றுன்றாங்க. ஏன்னா இது கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். அடுத்து பனிப்பகுதியிலிருந்து காற்று வீசிச்சுன்னா அது ஊத காற்று. ஊத காற்று அப்படின்லாம் வரும் இல்லையா? ஊத காற்று. தெற்கிலிருந்து வீசும்போது தென்றல். தெற்கிலிருந்து வீசும்போது தென்றல். இப்போது இதில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மேற்குனா குடக்கு, ஏன்னா கிழக்குனா கொண்டல், வடக்குனா வாடை, தெற்குனா தென்றல். மற்றது எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தென்றலாகிய நான் மலர்களையோட மனத்தையும் தூக்கிட்டு வர்றதுனால, வண்டுகளையும் வர்றதுனால, இழுத்துட்டு வர்றதுனால இளவங்கோடிகள் என்ன சொல்கிறாராம்? வண்டோடு புக்க மணவாய் தென்றல், வண்டோடு புக்க மணவாய் தென்றல். இது எந்த அதிகாரத்தில் வருது? சிலம்பு 2 2:24. 2:24. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்ற வார்த்தையை சொன்னவர் யார்? இளங்கோவடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பலபட்டடை சொக்கநாத புலவர், இவர் எழுதின அந்த தூது பேர் என்னன்னா பத்மகிரி தென்றல் வீடு தூது. பலபட்டடை சொக்கநாத புலவர் இப்படி கேட்கலாம். பத்மகிரிநாதர் தென்றல் வீடு தூதை எழுதினது யார்? பலபட்டடை சொக்கநாத புலவர். பத்மகிரிநாதர், பலபட்டடை, இப்படி நான் வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். இவரோட புக்கே எதை பற்றினது? தென்றல் போய் தூது விடுது, அப்படி தான் எழுதியிருக்காரு. இந்த தூதுனால சிற்றிலக்கியம் தாங்க, சிற்றிலக்கிய வகையை சேர்ந்தது தான். அதில் ஒரு பெண் ஒருத்தி என்ன சொல்கிறாளாம்? நந்தமிழும் தன் பொருணை நன்னதியும் சேர் பொறுப்பீர் செந்தமிழின் பின்னுதிக்க தென்றலே. நந்தமிழும் தன் பொருணை நன்னதியும் சேர் பொறுப்பீர் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே. பொருணை நதின்னு ஒரு நதி இருக்குல்ல, அதை பற்றிலாம் இதில் வந்திருக்கு. ஏன்னா தூது அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? இதை எழுதினவர் யார்? நந்தமிழும் தன் பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பி செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே. இதை எழுதினவர் யார்? பலபட்டடை சொக்கநாத புலவர். இதில் எந்த புக்கு இதில் எழுதியிருக்காரு? எந்த இலக்கியத்தில் எழுதியிருக்காரு? சிற்றிலக்கியம் என்ன வகை? தூது இலக்கிய வகை. அந்த புக்கோட பேர் பத்மகிரிநாதர் தென்றல் வீடு தூது. சரியா? அதுலேயும் அவர் காற்றை பற்றி சொல்லியிருக்கிறார். தென்றலே தூது விடுற மாதிரி தான் அந்த புக்கே இருக்குது. நதியில் விளையாடி கோடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே. ரொம்ப 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 ஃபேமஸான பாடல். நதியில் விளையாடி கோடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே. யார் பாடுவாங்க? கண்ணதாசன் தான் பாடியிருக்கார். சரியா? இதுலேயும் தென்றலை பற்றி பேசியிருக்காங்க. முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான். முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான். நாவாய்னா படகுங்க, படகு. சரியா? முன்னீர்னா கடல் நீர். முன்னீர்னா கடல் நீர்.
நாவாய்னா படகு, நாவாய் ஓட்டினா படகு ஓட்டுவர். பாய்மர கப்பல், நாவாய்னா கரெக்டாக சொல்லணும்னா பாய்மர கப்பல்கள் தான். நளி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக களி இயல் யானை கரிகால் வளவ. கரிகால் வளவ, சரியா? இதில் வரவரோட பேர் என்ன? கரிகால வளவன். இந்த பாடல் இருக்கிற இடம் வந்து புறம் 400. அப்போ நளியிரு முன்னீர் நாவாய் ஓற்றி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக களியல் யானை கரிகால் வருக. இந்த பாடலை எழுதியவங்க எந்த பாடலில் வருது? இது புறநானூரில் வருது. இதில் யாரை பற்றி பேசுகிறாங்க? கரிகால் பெருவளத்தானை. அப்புறம் இந்த பாடலை எழுதியவர் யார்? வெண்ணி குயத்தியார். வெண்ணி குயத்தியார். இப்படி இப்போது இது ரொம்ப நிறைய பாடல் பார்க்குறோம் இல்லையா? அப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? முன்னீர், முன்னீர்னு ஒரு வார்த்தை வருதா? நளியிரு முன்னீர், முன்னீர். இது எழுதினவர் யார்? வெண்ணி, வெண்ணி குயத்தியார். முன்னீர், வெண்ணி குயத்தியார். இந்த வார்த்தையை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்? இந்த பாடலை எழுதினவங்கள ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வழின்னு சொல்கிறது என்ன? யாரை சொல்கிறாங்க? காற்றை தான் சொல்கிறாங்க. அப்போது இந்த பாடலில் குறிக்கப்பட்ட அரசன் யார்? கரிகால் பெருவளத்தான். இந்த பாடல் வர இடம் எடது? புறநானூறு. முன்னீர், வெண்ணி குயத்தியார், வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக களியல் யானை கரிகால் வளக. மழை தருவேன் நான், நம்மளுக்கு எல்லாமே தெரியும். மழை எங்கேருந்து வருது? நம்ம கடல் நீர் ஆவியாகி அதுதான் வந்து மேலே மேகமாக மாறி அதுதான் நமக்கு வந்து மழை நீராக மாறுது. சரி, தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்றாக என்ன வருது? மழை தெரிய வருது. இதில் முக்கியமாக நம்ம படிக்க வேண்டியது ஜூன் முதல் செப்டம்பர் வரை. ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்று. ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்று. நம்ம அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்று. இப்போது இப்படி தான் கேட்பாங்க. ஜூன் முதல் செப்டம்பர் வரை என்ன காற்று வருது? தென்மேற்கு பருவக்காற்று. சரியா? அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வர காற்று பேர் என்ன? வடகிழக்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா தென்மேற்கு பக்கத்துலேருந்து வர காற்று வந்து அதிகப்படியான மழை கொடுக்காது, சாரல் மாதிரி தான் வீசிகிட்டு இருக்கும். ஜூன்லேருந்து செப்டம்பர் வரையும் ஒரு மழை வந்ததுன்னா அது ஒரு சாரல் மழையாக தான் இருக்கும். இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். இப்போ அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரையும் நல்ல மழையே வரும். எப்போது நமக்கு அதிகமான மழை கொடுக்குறவங்க யார்? வடகிழக்கு பருவமழை. சரியா? இப்போ தெரியுமா? குளோரோ ஃப்ளூரோ கார்பனின் மூலக்கூறு ஒரே ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து விடும். 1,00,000 ஓசோனை சிதைச்சிருமா. இந்த ஓசோன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வடகிழக்கு பருவ காலங்களில் அடுத்து தாழ்வு மண்டலமாய் தவழ்ந்து புயலாய் மாறி புறப்படுவேன். ஆற்றலுடன் வீறு கொண்டு பயணிக்க தொடங்கினால் என்னை தடுக்க யாராலும் இயலாது. மழையாக புயலாக தடம் பதிப்பேன் நான். இந்த லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல், சின்ன சாரல் தான் அது ரொம்ப இதமானதாக இருக்கும். அதுவே வடகிழக்கு பருவமழை எப்போவுமே தெரியும், ரொம்ப வேகமாக இருக்கும், ரொம்ப புயலாக இருக்கும், மழையாக இருக்கும். எந்த பக்கம் பார்த்தாலும் தண்ணி ஓடி ரோடெல்லாம் அடைச்சிக்கும். என் ஆற்றலை வலிமிகின் வலி இல்லை. வலிமிகின் வலி இல்லை. வலினா என்ன? காற்று வந்துருச்சுன்னா வலி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா யார் சொல்கிறாரு? ஐயூர் முடவனார் சிறப்பித்துள்ளார். யார் சொல்லியிருக்காங்க? ஐயூர் முடவனார். இது போன்றே மதுரையில் நாகரனார் சொல்ல கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது. கடுங்காற்றுன்னா என்னங்க? மணல் அப்படி இந்த பாலைவன பகுதியிலலாம் வந்து காற்றடிச்சதுன்னா அந்த மணல் அப்படியே தூத்திட்டு வந்து விட்டுரும். இதுதான் கடுங்காற்று. ஸோ கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு யார் சொல்கிறாரு? மதுரை இளநாகனார். அதுவே வலிமிகின் வலி இல்லைன்னு சொன்னது யார்? ஐயூர் முடவனார். அடுத்து ஆற்றலாக நான், உயிர்வழி ஆற்றலே நம்மளுக்கு அதுதான் ஆக்சிஜனே. அதே ஆக்சிஜன் நம்ம உள்ளே இழுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடும்போது தாவரங்கள் என்ன செய்யுது? அதை உள்ளே இழுத்துக்கிட்டு அதுவும் வெளியில் சுவாசித்து அது மூலியமாக தான் பூ, கனி, காய்கள் எல்லாத்தையும் கொடுக்குது. காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள்ளுன்றது தான் புது மொழியாம். பழைய மொழி என்னது? காற்றுள்ளும் போதே தூற்றிக்கொள். ஆனால் புதுமொழி என்னது?
காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள். ஏன்னா நம்ம இப்போ எங்கே பார்த்தாலும் காற்றாலை வச்சு என்ன செய்கிறோன்னா நிறைய மின்னாற்றலை எடுத்துகிட்ருக்கோம். இப்போது இதனால் என்ன நடக்குதுன்னு அது சொல்லுதுன்னா, ஒரு தூய்மையான ஒரு எனர்ஜி, சுத்தமான எனர்ஜின்னு சொல்லுவாங்க இந்த காற்று எனர்ஜியை. ஏன்னா இது சுற்றுப்புறத்தை பெருசாக பாதிக்காது. ஆனால் இதனால் நிறைய பின்விளைகளும் இருக்குது. ஆனால் இந்த லெசனில் அதை கொடுக்க மாட்டாங்க. நம்ம காற்றாலை அமைக்கும் போது அங்கே உள்ள காடுகளை அழிச்சிட்டு தான் அந்த காற்றாலையை அமைக்கிறோம். அதையும் மீறி இது பெருசாக என்வரான்மெண்ட்டை என்ன செய்யலை, ரொம்ப பாதிப்படைய வைக்கலை. இந்தியா வந்து காற்றாலை உற்பத்தியில் எத்தனாவது இடம் இருக்குது? 5வது இடம். இந்தியாவோட இடம் என்னது? 5வது இடம். தமிழ்நாடோட இடம் என்ன அப்போது? இந்தியா மொத்தத்துக்கும் உலகம் மொத்தத்துக்கும் 5வது இடம் இருக்குன்னா தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கும்? நம்ம தமிழ்நாடே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எந்த ரேங்க் எடுத்து வந்தாலும் பாருங்கள், ஃபஸ்ட்டு இல்லைன்னா செகண்ட் ரேங்க்கில் தான் இருக்கும். அப்போது இந்த வளிமண்டல அந்த காற்று எடுத்து அதில் மின்சாரம் தயாரிக்கிறதுல தமிழ்நாட்டோட இடம் முதலிடம். அப்போ இந்தியா வந்து உலகளவில் 5ஆம் இடம் இருக்கிறதுக்கு தமிழ்நாடோட பங்களிப்பு ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ இது கேள்வி வரலாம். தமிழ்நாடு காற்றாலை உற்பத்தியில் என்ன இடத்துல இருக்குது? இந்தியா அளவில் முதல் இடத்துல இருக்குது. அப்போது உலக அளவில் இந்தியாவோட அளவு என்ன, ரேங்க் என்ன? 5வது இடத்துல இருக்குது. இப்போ மனிதனால் மாசடையும் நாள்னு அது என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் பிரச்சனை வருது, நுரையீரல் புற்றுநோய், இளைப்பு நோய் எல்லாமே வந்து நமக்கு சுத்தமில்லாத காற்றை சுவாசிக்கும் போது தான் வருது. அடுத்து ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தை மூளை வளர்ச்சி குறைவாக இருக்க காரணமே காற்று மாசுபாடுன்னு சொல்கிறாங்க. இப்போ இப்படி கேள்வி கேட்கலாம், காற்று மாசுபடுவதனால் குழந்தை மூளை வளர்ச்சி குறையுதுன்னு சொன்ன நிறுவனம் எது? ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம், அதாவது யூனிசெஃப். ஃபண்டு, எஃப்னா என்னது? ஃபண்டு, சிறுவர் நிதியம். இதோட மேலடுக்கில் என்ன இருக்குது? ஓசோன் இருக்குது. ஓசோனை வந்து நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே இதை ரொம்ப படிச்சுட்டே வரும். ஓசோன் வந்து அந்த இடத்துல இல்லைன்னா அங்கே புற ஊதா கதிர்கள் ஈஸியாக பூமிக்குள்ளே நுழைஞ்சிரும். அப்போ அது வந்து நம்ம தோல் மேலே ஸ்கின் மேலே நேராக படும்போது நமக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்தும். அதை தவிர்க்கிறதே ஓசோனுன்ற ஒரு காற்று தான். அந்த காற்றையே நம்ம குளோரோஃப்ளோரோ கார்பன் மூலமாக என்ன செஞ்சிடும்? அழிச்சிடுறோம். ஒரு குளோரோஃப்ளோரோ மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மாலிகூல்ஸை என்ன செய்யுது? சிதைச்சிருது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? சுத்தமாக இருக்கணும், எல்லா இடத்தையும் காற்று மாசடையாமல் பார்த்துக்கணும். அடுத்து இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து தெரிந்து கொள்வோம். ஒரு காலத்தில் குழாயிலிருந்து தண்ணீர் மட்டும்தான் எடுத்தோமா, இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? கொஞ்சம் நல்ல ஆக்சிஜனையும் உள்ளே எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. மரம் தரும் வரம் நான் சொல்லுது. ஏன்னா நீங்கள் வந்து மரம் என்ன வரம் கொடுக்குது நமக்கு? ஒரு மரம் நம்ம வீட்டை சுற்றி இருந்ததுன்னா நமக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும். அதுதான் அந்த வரம் தான் யார்? நம்மளோட காற்று, ஆக்சிஜன். நமக்கு ஆக்சிஜன் தான் வேணும். அதை கொடுக்கறதுனால மரங்கள் நிறையா வளர்க்கணும். நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 நாள், ஜூன் 15ஆம் நாள் நம்ம என்னன்னு கொண்டாடுவோம்? காற்று நாள், உலக காற்று நாள்னு கொண்டாடுறோம். உலக காற்று நாள். ஒரு நாள் மட்டும் கொண்டாடாதீங்க. உலக காற்று நாளை என்ன நாளும் கொண்டாடுங்க. சந்தோஷமான சுத்தமான காற்றை சுவாசிங்கன்னு அப்படின்னு சொல்லி இந்த பாடல் முடியுது. அடுத்து எத்திசையும் புகழ் மணக்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தாய்லாந்து மன்னர் முடிசூட்டி விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை பாடினாராம். தங்கள் தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர். இது ரொம்ப குறிப்பாக பார்க்க வேண்டியது. திருவெம்பாயும் திருப்பாவையும் வந்து தமிழில் தான் எழுதியிருக்காங்க. ஆனால் அந்த புக்கை அவங்களோட தாய்மொழியில் மாற்றிக்கிட்டு ஒரு தடவையும் தாய்லாந்து மன்னர் முடிசூட்டு விழாவில் இதை பாடுவாராம். ஒரு மன்னர் முடிசூட்டு விழா கொண்டாடும் போது. அப்போது எந்த நாட்டு அரசர் திருவெம்பாவை திருப்பாவையை பாடுகிறார் அப்படின்னா தாய்லாந்து மன்னர். ஒருவேளை கூற்று சரி காரணம் சரின்னு கொடுக்கலான்னு வச்சுக்கலாம். தாய்லாந்து மன்னர் வந்து முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தமிழில் எழுதி வைத்து பாடுவார். சரியா தவறான்னு கேட்டால் இதுக்கான ஆன்சர் என்ன சொல்வீங்க? தவறு. ஏன்னா தாய்லாந்தில் திருவெம்பாவையும் திருப்பாவையும் அவங்களோட மொழியில் தான் பாடுறாங்க. சரியா? தமிழில் பாடலை. இது ஒரு குறிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்.
இதை எழுதினவர் யார், இதை சொல்லியிருக்கவர் யார்? தனியாக அடிகள் ஒன்றே உலகம், தனி நாயக அடிகள் ஒன்றே உலகம்ன்றது நம்ம துணுக்கு செய்தியெலாம் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம என்ன செய்யலாம், அடுத்து பரிபாடலை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.